நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அண்மை செய்தி விஜய்க்கு சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நன்றி எனவும் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள விஜய்க்கு சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தம்பி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக புதிய அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். வணக்கம். தமிழகத்தில் 4 முனை போட்டி நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி முதல் தேர்தலை சந்தித்தது. இந்நிலையில் வாக்குகளை மட்டுமே நாம் தமிழர் கட்சி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் புதிதாக பதவியேற்க இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு தனது வாழ்த்து செய்தியில் சீமான் கூறும் பொழுது, அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய உணர்வுபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொறுப்பேற்றுள்ள தம்பி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக புதிய அரசுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் சீமான் தெரிவித்திருக்கிறார். தமிழர்களுடைய வரலாற்று தாயகமான தமிழ்நாடு எனும் தாய் நிலத்தின் நலனுக்காகவும் உயர்வுக்காகவும் தொடர்ச்சியாக களப்பணி ஆற்றுவோம் என்றும், மண்ணுக்கும் மக்களுக்குமான ஆக்கப்பூர்வ மாற்று அரசியலை பொறுப்புள்ள எதிர்கட்சியாய் நின்று நாம் தமிழர் கட்சி செயலாற்றும் எனவும் சீமான் அவர்கள் தற்போது இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.